ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய அந்த வர்த்தகம் சம்மந்தமான பிரச்சனையை தான் இப்போ உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 25% டேரிஃப் விதிச்சிருந்தாரு இந்தியா மேலே. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்னொரு அடிஷனல் 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. 50% ட்ரேட் டேரிஃப் அப்படிங்கிறது இந்தியா மேலே விதிச்சிருக்காரு ட்ரம்ப். ஏன் ட்ரம்ப் இந்தியா மேலே இவ்வளோ கோவமாக இருக்கிறாரு அண்ட் இந்தியா எப்படி இதுக்கான பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக 2025 தான் பதவி ஏற்றாரு. இந்தியாவில் அந்த பிரசிடென்ட்டாக சர்வ் பண்ணுற அந்த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஆனால் யூஎஸில் ஒரு பிரசிடென்ட் பதவி ஏற்றாருன்னா 4 வருஷம் தான் பதவியில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஆனது வந்துடும். ஆல்ரெடி ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஆயிருக்காரு. இது செகண்ட் டைம் அவர் பிரசிடென்ட்டாக இருக்காரு இல்லையா. ஸோ இதுக்கப்புறமும் அவர் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் திரும்ப அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக ஆவறதுன்றது சான்சஸ் இருக்கு, இருந்தாலும் ரொம்பவே கஷ்டம். ஸோ அவர் பிரசிடென்ட்டாக சர்வ் பண்ணக்கூடிய அந்த லாஸ்ட் அந்த டேர்மை அமெரிக்கா தான் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸை விட ரொம்பவே சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது காமிச்சிடணும் அப்படின்ட்டு தான் அவர் பதவி ஏற்றதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். இல்லீகல் இமிகிரன்ஸ் நாடு கடத்துறதுலேருந்து ஒரு கண்ட்ரி மேலேயும் ட்ரேட் டேரிஃபை உயர்த்திட்டே போகிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் அவர் பேக் டு பேக் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த வகையில் பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு அடிப்பணிஞ்சு நிறைய கண்ட்ரிஸ் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க. பட் இந்தியாவும் அவர் சொல்கிற பேச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எதிர்பார்த்தாரு. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் எவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பிகாஸ் ட்ரம்ப் அவர்களும் நம்ம பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறத நம்ம தினைக்கும் நியூஸ்ல பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா தினைக்கும் நியூஸ் பேப்பர்ல இருக்கட்டும், இல்லைனா ஆன்லைன் சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையுமே இதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அமெரிக்கா ஏன் இந்தியா மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்தியாவிலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆனது செய்யப்படுது. பட் அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60% ஆஃப் த குட்ஸ் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் ஒரு 20 to 25% அப்படிங்கிறதா அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆனது செய்யப்படுது. ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மட்டும் உங்ககிட்ட இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆனதை இம்போர்ட் பண்ணி எடுக்கிறோம். பட் நீங்கள் யூஎஸ் ப்ராடக்ட்ஸை அவ்வளோவா இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் எடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது அன்ஃபேராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனை ஆக்சுவலாக ஸ்டார்ட்டே ஆச்சு. அண்ட் அதை தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் நம்ம இந்தியா மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. அதுலேயும் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய மக்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா பதில் சொல்ற அளவுக்கு கொண்டு போச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. பல வருஷமா இந்தியா அண்ட் ரஷ்யா ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளோட மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆயுதங்களாக இருக்கட்டும், ஃபைட்டர் ஜெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறோம். பல வருஷமா அப்படிதான் அந்த ட்ரேட் டீல் ஆனது போயிட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய அந்த வார்ல இந்தியாவுக்குமே பங்கு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னது தான் பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் எல்லாருமே கொந்தளிக்க வச்சதுன்னே நம்ம சொல்லலாம். இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அந்த ஆயில் ஆனதை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்றோம். அது மூலியமா நம்ம ரஷ்யாவுக்கு காசு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபண்டை வச்சு தான் ரஷ்யா யுக்ரைன் மேல அந்த வாரை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ மறைமுகமா ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு இந்தியா தான் ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது தான் இந்தியன்ஸ் எல்லாருமே ஒரு வித அப்செட் ஆனாங்கன்னே நம்ம சொல்லலாம். பிகாஸ் எப்பவுமே இந்தியா அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியுமே சார்ந்து இருந்ததே கிடையாது. எப்பவுமே மிடில் மேனாக தான் இருந்திருக்கிறோம். ஸோ ஒரு கண்ட்ரியில் ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கு காரணம் இந்தியாவும் தான் அப்படின்னு அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் எல்லாருமே டிஸ்டர்ப்ட் ஆனாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ட்ரம்ப் 50% ட்ரேட் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு இந்தியாவில் இல்லையா. ஸோ இதனால இந்தியாவில் என்னென்ன பாதிப்பு அப்படின்னு நம்ம மெயினாக பார்த்தோம்னா, பார்மக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க. ஸோ ஐஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஐஃபோன் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதனால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியன் ப்ராடக்ட்ஸை அவங்க அங்கே வாங்கணும் அப்படின்னா அவங்களும் 50% டேரிஃப் பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ப்ராடக்ட்ஸை அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வெளிநாட்டில், அதாவது அமெரிக்காவில் சேல் ஆகாது. ஸோ ட்ரம்போட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எங்ககிட்ட சரியாக பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்க, அதனால நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு நான் வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த மாதிரி ரிவெஞ்ச் ஆனதை எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பாகிஸ்தான், தாய்லாந்து இவங்கலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்கறதா தலை வணங்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இந்தியாவும் அமெரிக்கா சொல்றதை
கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து மேலும் மேலும் வந்து டேரிஃபை போட்டுக்கிட்டே இருக்க நான் போடுறேன், நீ அதுக்கு ஓகே சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து கொண்டு போயிட்டே இருந்தார். இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து சரியா இல்லை. ஸோ இந்தியா வந்து பிளான் பியா வந்து என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏன் சைனாவை வந்து எதிரியாக பார்க்கணும், அவங்கள நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ ஒரு சைடு வந்து கதவு மூடினால் இன்னொரு சைடு வந்து கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன, நம்ம வந்து சைனா மார்க்கெட்டில் வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம கூட ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ரஷ்யாவும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த 4 கண்ட்ரீஸ் வந்து இப்போ ஒன்று சேர்ந்துருக்கிறோம். என்னென்னு பார்த்தோம்னா இந்தியா, சைனா, ரஷ்யா அண்ட் இப்போ நியூவாக வந்து பிரேசில் வந்து கூட வந்திருக்கு. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில்கிட்டையும் 50% வந்து டேரிஃப் ஆனதை விதிச்சிருக்காங்க. பிரேசிலை நோக்கி ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டிருந்துச்சு, அதாவது நீங்கள் வந்து அமெரிக்காவோட பேச்சை கேட்டால் அவங்களுக்கு வந்து சலாம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிரேசில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வந்து அமெரிக்காவுக்கு வந்து சலாம் போடணும், எதர் வந்து நான் இந்தியா கூட டைப் வைப்பேன் இல்லைனா வந்து சைனா கூட டைப் வைப்பேன், நான் ஏன் வந்து அமெரிக்கா கூட டைப் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் அமைப்பில் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்தியா, ரஷ்யா, சைனா அண்ட் பிரேசில் வந்து இப்போ ஒரு டீமாவே வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த பிரிக்ஸ் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 11 கண்ட்ரீஸ் இருக்குது. என்னென்ன கண்ட்ரீஸ்னு பார்த்தோம்னா ஆப்வியஸாக இந்தியா, ரஷ்யா, சைனா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் புதுசாக வந்து சில கண்ட்ரீஸ் வந்து 2024 2025 அந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தோம்னா ஈஜிப்ட், எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், சவுதி அரேபியா அண்ட் யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ இந்த ஒரு 11 கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறாங்க. ஸோ ட்ரம்போட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் எல்லாருமே வந்து பாதிக்கணும்ன்ற வகையில் தான் அவர் இந்த டேரிஃப் ஆனதை வந்து ஏற்றிருக்கிறாரு. எப்படி டேரிஃப் வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களை வந்து பாதிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா அங்கே தான் ஒரு விஷயமே இருக்கு. பிகாஸ் இப்போ இந்தியாவில் சாமானிய மக்கள் வேலை செய்யக்கூடிய பல கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனி தான். அதில் பாதி கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனிஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனிஸாக இருக்கலாம் அண்ட் ஆல்சோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாதிக்கப்பட போகுது. ஃபார்மக்யூட்டிகல்ஸ் அதாவது கெமிக்கல்ஸ், டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இங்கேருந்து மேக் பண்ணி அமெரிக்காவுக்கு சிலதெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் சப்ளை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதியானது வந்து செய்யப்படுது அமெரிக்காவுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் கம்ப்ரைஸ்டாக இருக்குது, எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டு. ஸோ யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு தலைவலி காத்துட்டு இருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ட்ரம்ப் வந்து ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாதி கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அமெரிக்கன் மக்களுக்கே வந்து அங்கே வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு அவர் கருதுறாரு. ஸோ இப்போ இந்தியன்ஸ் வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸில் ஆன் சைட்லலாம் வேலை பார்க்குறாங்க இல்லையா, இப்போ அதனால அந்த கண்ட்ரியில் அமெரிக்கன்ஸுக்கு வந்து வேலை கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கோவம் வந்து அவருக்கு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்தணுன்றனால தான் அவர் பதவி ஏற்றோனே இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் வந்து நாடு கடத்தினார். ஸோ இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா இந்த டேரிஃப் ஆனதை வந்து விதிச்சு எந்தெந்த கண்ட்ரிலாம் அவர் சொல்கிற டேரிஃப்க்கு வந்து கீழ்படியிலையோ ஸோ அந்தந்த கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணுற விதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்தடுத்த மூவ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அவர் வந்து இப்போ கடைசி டேர்மில் இருக்காருன்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்னும் வந்து ஒரு 4 வருஷம் அவர் பிரசிடென்ட்டாக இருக்க போறாரு இல்லையா. ஸோ இந்த 4 வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அமெரிக்கன்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த கண்ட்ரியாலும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் எல்லாத்தையுமே வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் அப்படிங்கிறது வந்து இப்போ பேலன்ஸ்டாக இல்லை, அன்பேலன்ஸ்டாக இருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த டாப் கம்பெனிஸ்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அவுட் சோர்சிங் பண்ணுறீங்கல்ல, ஃபாரினர்ஸ் அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்களெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி நம்ம கம்பெனியை ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுங்க, அமெரிக்காவில் இருக்கவங்களே வந்து உங்களுடைய கம்பெனியில் வேலைக்கு போடுங்க, அவுட் சோர்சிங் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக இந்தியன்ஸ் வந்து பாதிக்க தான் பட போகிறாங்க. எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டில் கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் ஆனது காத்துக்கிட்டு இருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்தியா வந்து நெக்ஸ்ட் சைனா கூட அந்த உறவு வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லாங் டேர்ம் ஃப்ரெண்டான ரஷ்யா கூடயுமே வந்து அந்த ட்ரேட் ஆனதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம், இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவில் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆனது வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸோட வந்து இப்போ இந்தியா வந்து டைப் ஆனதை போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கக்கூடிய அந்த ட்ரேட் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக சரியாக போகுது. ஸோ இப்போ இந்தியா வந்து ஆல்டர்னேட்டாக நிறைய விஷயத்தை வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் வந்து இப்போ எஸ்பெஷலி எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த இம்போர்ட் டியூட்டிஸ் எல்லாம் குறைங்க, நாங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சேல் பண்ணுறப்போ காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் வந்து சேல் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் வந்து 2 கண்ட்ரிக்குமே வந்து அந்த ஒரு ட்ரேட் டெவலப்மெண்ட் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்தியா வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஹைலைட்டடாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான நிறைய வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ கரண்ட்ல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் செய்யறது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவோட இந்த போல்டான மூவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நிறைய கான்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், ஆட்டோமோட்டிவ் கான்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் டூ subscribe to Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. I'll see you guys in the next video.
பாய்.